சொல்லிட்டேன்க்கா. என்னம்மா இன்னைக்கு வடை பாயாசத்தோட சாப்பாடு வச்சிருக்கீங்க? என்ன ஸ்பெஷல்? மாமா, பெரியம்மா மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. நம்ம குடும்பத்து மேல இருந்த பழியும் போயிடுச்சு. அத செலிப்ரேட் பண்ணணும்ல, அதான். ஆமாமா, கண்டிப்பா பண்ணித்தான் ஆகணும். இப்படி வடை பாயாசத்தோட சாப்பிடணும்னா வீட்ல அடிக்கடி பிரச்சனை வந்துட்டே இருக்கலாம் போலயே. இவர் ஒருத்தர் தேவையில்லாம ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு. வாயை மூடிட்டு பேசாம சாப்பிடுங்க. வாயை மூடிட்டா எப்படி சாப்பிடுறது? சாப்பிடும் போது மட்டும் வாயை திறந்தா போதும். சாப்பிடுங்க. எங்க இருக்கு மாமா? என்ன மாமா இது மூக்க போட்டு இந்த உரி உரியிறீங்க? ஜலதோஷம் பிடிச்சுக்கிச்சா? மோப்ப பிடிக்கிற மச்சான். மோப்பமா? என்னத்துக்கு? ஏதோ ஒரு நெய் வாசனை வந்துகிட்டு இருக்குல்ல. ஆனா நம்ம இலையில இருக்கிற எந்த ஐட்டத்திலயும் நெய் இருக்கிற மாதிரி இல்லையே. நெய் வாசனையா? ஆமாத்த, நல்ல முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு அப்படியே வறுத்து வச்ச வாசனை வரும்ல, அப்படி வருதே. அப்படிலாம் நாங்க எதுவுமே செய்யலையே. ஆனா வாசனை வருதேம்மா. ஆமா மாமா, எனக்குமே நெய் வாசனை வருது. அம்மாடி, புதுசா ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? தங்கச்சி புடிச்சிட்டல்ல? ஏதோ ஸ்வீட் பண்ணி இருக்கீங்க, கரெக்டா? என்னது இது? இல்லங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு கொஞ்சம் கேசரி பண்ண. தங்கச்சி, இது நியாயமே இல்லம்மா. என்ன மாமா, என்ன நியாயம் இல்ல? பின்ன என்ன மச்சான், இந்த வீட்ல மாப்பிள்ளை நான் ஒருத்தர் இருக்கேன்ல, வடை பாயசம் எல்லாம் வச்சாங்க, எனக்கு மட்டும் கேசரி வைக்கவே இல்லையே. என்னம்மா தங்கச்சி, இந்த வீட்ல எல்லாருக்கும் நீ நல்லா பார்த்து பார்த்து தானே செய்வ. மாப்பிள்ள, இது ஒரு விஷயமா?